எனக்கு ஒண்ணும் தெரியாது. சத்தம் கேட்டு தூங்கின்னு விழுந்து ஓடி வந்தேன். நீங்க சொல்றது சரியான சமாதானமா இல்லைங்க. கலா சந்தேகப்படுற மாதிரி எல்லாம் திட்டம் போட்டு செயலாத்தான் இருக்கு. இல்லைன்னா கலாவை கொலை செய்ய ஒரு கொலைகாரன் இந்த வீட்டுக்குள்ள திடீர்னு எப்படி வர முடியும்? என்ன, கலாவை கொலை செய்யவா? அதுக்கு நான் காரணம் நான் நினைக்கிறீங்க? தம்பி, இதை விட நீங்க என்ன கொண்டு இருக்கலாம். எல்லாம் இழந்த தனி மரணம் இருக்கிற ஒரு மகளையும் பறி கொடுக்கிற அளவுக்கு எனக்கு பேய் மனம் கிடையாது. இது சத்தியம். என்ன நம்புங்க தம்பி, என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. சரி, அழாதீங்க. கலாவுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவோம். வாங்க கலா. கலா, அக்காவை விரட்டியது முதல் திட்டம். அப்பா உயிரை எடுத்தது இரண்டாவது திட்டம். என் உயிரை எடுத்து வந்தது மூன்றாவது திட்டம். ஆனா இதிலிருந்து தப்பி ஓடிவிட எனக்கு கடவுள் எப்படியோ வழிகாட்டி விட்டார். அம்மா போயிட்டு வரேன். போனவங்க லெட்டர் போடுறேன். சரிப்பா. எங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? பொண்ணை தேடி போறேன். ஏன் நாட்டுல பொண்ணு பஞ்சம் வந்துருச்சா? சாந்தா, அந்த கலா மறுபடியும் ஓடி போயிட்டாளாமா? இவர் இந்த அம்மாவை தேடி கண்டுபிடிக்க போறாரா? ஏன், உங்களுக்கு வேற வேலை இல்ல? அந்த பொண்ணை விட்டா அந்த குடும்பத்துக்கு வேற யார் வாரிசு சொல்லு? ஊர்ல வாரிசு இல்லாம 1000 குடும்பம் இருக்கு. அத்தனை பேருக்கும் நீங்க தானே வக்காலத்து வாங்கிக்கணும். அடாடாடாடா, பேச்சுல என்ன கிண்டல், என்ன கோபம். சரி, உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேனே. அவங்க அப்பா என்கிட்ட சில பொறுப்புகள் ஒப்படைச்சிருக்காரு. அந்த கடமை தான் காரணம். நான் சொல்றது கேளுங்க. எனக்கும் அந்த வீட்டு கதை பூரா ஓரளவு தெரியும். அந்த கலா நல்லவல்ல. அவளை கட்டிக்கிதான் எங்க டாக்டர் பெரிய பெரிய கோட்டை கட்டிட்டு இருக்காரு. அவர் போய் தேடி கொண்டாட்டுமே. சிவா, சாந்தா சொல்றது எனக்கு நியாயமா தப்பப்படுது. அம்மா, சாந்தாவுக்கு தெரியாத உள் விஷயம் அநேகருக்கு அந்த குடும்பத்துல. காரணம் இல்லாம நான் எதுலையும் தலையிட மாட்டேன். என்ன நம்புங்க. உத்தரவு கொடுங்கம்மா, நான் போயிட்டு வரேன். சாந்தா, போயிட்டு வரட்டும்மா. அப்படி சொல்லுங்க. என்ன என்னம்மா மௌனமா இருக்க? மௌனம்னா சம்மதம் அர்த்தமா? அப்படிதானே? பாத்தீங்களா, திட்டம் போட்டு அந்த பொண்ணை கொண்டுட்டீங்களா இல்ல வீட்டை விட்டே தொலைச்சிட்டீங்களா? என்னையா சொல்றேன்? யார்கிட்ட வேலையை காட்டுறேன்? கலாவுக்காக மாமா உங்ககிட்ட கொடுத்திருக்கிற பணத்தை அபேஸ் பண்ண நீங்களா இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒழிச்சு கட்ட திட்டம் போட்டு வேலை செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். கண்ணம்மா, நீங்க செய்யற பழிபாவத்தை மறைக்க இப்படி ஒரு கதை கட்டுறீங்களா? 2 பேருக்குமே சொல்றேன். ஏற்கனவே நான் இடிஞ்சு போயிருக்கேன். அதை இதை பேசி என்ன ஏன் இப்படி மேலும் மேலும் சித்திரவதை செய்யறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு நீங்க நடிக்கிற நாடகம். வாங்க தம்பி. கலா எங்க தேடியும் கிடைக்கல. ஆனா அந்த பொண்ணை கண்டுபிடிக்காம நான் திரும்ப போறதும் இல்லை. இடம் தெரிஞ்சல்லப்பா நீ போய் தேடுறதுக்கு. அவ அக்கா ஏதோ சர்க்கஸ்ல இருக்காளே, அங்க போய் கூட பார்க்கலாம். எப்படியோ வெற்றியோட வருவேன், கவலைப்படாது. கலாவை தேடி ஆள் போகுது. பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற வேலை இது. என்னத்த ஜீவா கடுதாசியா? ஆமா, 2-3 சர்க்கஸ்ல கூட தேடி பார்த்தாச்சாம். கலா கிடைக்கலையா? நல்லதா போச்சு, கிடைக்காமலே போகட்டும். என்ன சொல்ற? சரியாத்தான் சொல்றேன். சொத்து பூரா நமக்கு, வீண் பழியும் வராது. போதும், இதை வேற சத்தம் போட்டு சொல்றியா? சும்மா இரு.
come on. Come on. Come on. Come on, come on, come on, come on! Come on, come on. Come on, me. Come on. Sit down. Come on, come on. Come on, Lakshmi! Come on, come on. Come here, come here. Come here, come here. Sit down, sit down. Ladies and gentlemen, I welcome you all. Let me introduce Parakom Parekh. என்ன தெரியல? தெரியும் இல்ல, நான் கலாவும் இல்ல. நீங்க வெளியே போங்க. இனிமே உங்களை தனியா விட்டுட்டு நான் போறதா இல்ல. மிஸ்டர் ஜீவா, உங்க உருட்டு புரட்டெல்லாம் ஊர்ல நடக்கும், இங்க நடக்காது. ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தா ஒழுங்கா போய் ஊரை சேருங்க. நீங்க இல்லாம நான் ரிட்டர்ன் ஆகிறதா இல்ல. நீங்க கர்ணம் போட்டால் அது நடக்காது. பார்த்தேனே, கர்ணம் போடுறது உங்க தொழிலாச்சே, என்னால அப்படி முடியுமா? சமாஷ் பண்றீங்களா? ஏன் சார்
உங்களுக்கு இதயம் இருக்கான்னு கேக்குறேன். சித்தி ஆளை வச்சு என்னை கொலை செய்ய பார்த்தாலே அந்த அரைக்கு கிட்டியா மறுபடியும் என்னை கொண்டு போய் தள்ள பாக்குறீங்க. அந்த அம்மா உங்களுக்கு ஏதாவது பணம் காசு கொடுக்குறேன்னு ஆசை காட்டுறா என்ன கேளுங்க, நான் கொடுக்குறேன். வாங்கிட்டு போய் பத்திரமா சேருங்க. என்ன கலா, ஏன் இப்படி பேசுற? யார் இவங்க? சாரு கேக்குறியா? சாரு சித்தியோட பிரதிநிதி. மாயமந்திரம் செஞ்சாவது எனக்கு கொண்டு போக வந்திருக்காரு. பேரு நல்லா இருக்கும், மிஸ்டர் ஜீவா. வணக்கம். வணக்கம். நீங்க தான் கலாவோட அக்கா, பேரு சரசா. பேசாதே, பேசல போச்சு.